ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம், எங்களோட ஃபேமிலியை ஃபுல்லாக வலிக்கிட்டு இப்படி வந்திருக்கோம்னு சொன்னால் 5 பேருங்க எங்களோட அப்பாவே எங்களோட சனையும் பேருங்க ஒரே மாதிரி வலிக்கிட்டு இருக்கோம். என்னத்துக்காண்டி அப்போ வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அது மோஸ்ட்லி பிள்ளைகளுக்காண்டி தான் இது. இந்த சந்தோஷம் பிள்ளைகளுக்காண்டி தான் நாங்கள் வந்து நாங்களே மோஸ்ட்லி எங்களுக்கு டைம் இல்லைங்க. நாங்கள் கோயிலுன்னு போகிற ஆட்கள் ஏன்னா சிவமதி கோயிலுன்னு போகிறோம். நாங்கள் எனக்கு பிறந்த குட்டிகள் என்ன செய்கிறது, அவைக்கு பிடிச்ச ஃபண்ணுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அவங்க ஃபண்ணு முக்கியம், அதுக்காண்டி அவைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணத்தானே வேணும் என்ற பிள்ளைகளுக்கும். இப்போ நாங்கள் போய் இப்போ லவ்க்கு பிடிச்ச மாதிரி கொத்து சாப்பிட போகிறோம். என்ன வாங்க, உங்களுக்கும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, இங்கே கண்டிப்பாக வாங்க போகலாம். இப்போ நாங்கள் எங்கே என்னத்துக்காண்டி வந்த நாங்கள் கொத்து ப்ளஸ் யா வந்திருக்கோம். இப்போ போய் எங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கிறோம், போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ சூப்பராக இருக்க போகுது. வாங்க கொஞ்சம் பாருங்க, கொத்தெல்லாம் இருக்குது. நாங்கள் போய் பார்க்க போகிறோம். மியூசிக்கும் வருது, மியூசிக்கை கவர் பண்ணாமல் எடுக்கணும் பாருங்க. கொத்து சாப்பிட வந்திருக்கான். கொஞ்சம் மழையும் பெய்யுது, கலந்து உரைக்க தண்ணி இல்லாட்டி இப்படி ஆவண்டு குடிக்கிறது கூட அதுக்கு மழை பெய்யுது. கொஞ்சம் பைசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக வருது வானத்தில். பிறகு நாங்கள் இப்படி ஏந்திட்டு அந்த குடிச்சுட்டு போனால் ஓகே, பைசி இருக்காது. வாங்க போய் பார்க்கலாம். வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஈழம் கிச்சன் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் என்ன வாங்குவோம்னு சொல்லி யோசிக்கிறதுலையே தலை அடிக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆசையாக இருக்குது. பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாங்க போகலாம், என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே நெட்டோ இருக்காம், ஃப்ரைஸ் இருக்காம். இங்கே பாருங்க, மரவள்ளிக்கிழங்கு இருக்காம். மரவள்ளிக்கிழங்கு சாம்பல் நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. அவிச்சது பொரிச்சதுண்டு இருக்கா. அந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இப்ப மாம்பழத்திலேயே பாட்டு வருதா? குட்டி மகம் சூப்பரான. தேங்க்யூ. கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் பாவி சிக்கன் அது மாட்டேன் அதான்
ரெண்டு மட்டும் இப்போ நாங்கள் கொத்து சாப்பிடக்கே இவியலும் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆனாங்க அது எங்களுக்கு விருப்பம் அது உங்களோட அன்பு ஓ அக்கா அண்ணாவும் தங்கச்சியும் செய்கிறது ஒரு குடுப்பனை வேணுமையா என்ன கொத்தவட்டி சாப்பிடுங்க என்ன சாப்பிடல இப்போதான் வாங்குறோம் கொத்தவட்டி சாப்பிட்டு சொன்னீங்க இல்லை இல்லை நாங்கள் கொத்து சாப்பிட போகிறோம் என்னதான் அப்போ இப்படிதான் கேள்வி கேட்கணும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படி கேள்வி கேட்டால் ஒரு கிக் இருக்கு சும்மா டக்குன்னு போட்டோக்கு நின்றுட்டு போகிறது அது ஒரு கிக் இருக்காது புள்ளியோட வந்தால் இல்லை கொஞ்சம் மட்டும் நான் மோஸ்ட்லி நான் வந்தது என் பிள்ளைகளுக்காண்டி தான் ஏன்னா அவன் இங்கே போன் பண்ணே அவருக்கு தான் கொத்து பிடிக்கும் அவையெல்லாம் அப்படியான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும் எனக்கு பிள்ளைகளும் சந்தோஷம் அதெல்லாம் முக்கியம் அப்போ அவைக்காண்டி தான் நான் வந்தேன் இப்போ வந்துட்டு கொத்தையும் பார்த்துட்டு உங்களை அன்பான ஆக்களையும் பார்த்துட்டு போவேன் சந்தோஷமாக இருக்கும் அது இன்றைக்கு சாட்டர்டே வயிறு நிறைஞ்சிட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு காணும் எனக்கு சாப்பாடு பெருசாக ஓடாது இனி ஒன்றும் தேவையில்லை இவ்வளோவே போதும் எனக்கு ஒதுங்க ஒதுங்க அங்கே அவ்வளோ அப்பதான் பண்ணி உங்களுக்கு தெரிய வரும் இது தெரியுமா கொம்புக்காரன் சூப்பரான தேங்க்யூ சூப்பரா இருக்கு என்னத்துக்கு பாக்குறது இது வந்து கோயில்ல ஃபங்க்ஷன்களுக்கு வேற நிகழ்வுகளுக்கு நீங்க பாவிக்கலாம் இப்ப கொண்டாட்டங்கள் கல்யாண வீடு வணக்கம் வணக்கம் சொல்லி கொண்டு வரைக்கும் போடுவீங்களே ஒரு பறைய கோயில் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிக்க இரும்புல இல்ல இது வந்து ஒரு கொஞ்சம் சில்வர் மாதிரி சில்வர் இது அலுமினியம் அலுமினியம் உங்களுக்கு தெரியும் அந்த நகைக்கடைக்கு வந்திருந்தீங்க தயா கடைக்கு என்ன சாப்பிட்றீங்க கேக் பாப் எங்கே வாங்கினது சார்பாத் கொத்து பஸ் பல்லுக்கு வந்துட்டு இது சார்பாத்தில் என்ன பேர் கேக் பாப் யூனிகார்ன் கேக் உங்களை ஃபேவரட் பிடிக்குமே அக்காவுக்கு வாங்கிக்க அவையிலும் வாங்கின்னு வெறிக்கணும் அக்காவுக்கு சார்பாத் இல்லாமல் இருக்க மாட்டா சார்பாத்தையும் வாங்கிட்டு கேக் பாப் நீங்கள் அதுவும் அவா மாதிரி கப்பி பேஸ் என்ன பேஸ் ஓ யூனிகார்ன் எங்கள்ட லவ் மாதிரியே இருக்கு வாவ் சூப்பராக இருக்கு வாங்க அப்பா வெயிட் பண்ணுறேன் கொத்து சாப்பிடுவோம் போவோம் இங்கே இப்போ என்ன வந்து சாப்பிட்றோம் பண்ணுறதுன்னா கொத்துக்கு வந்து கொத்துக்கு வந்து இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு தான் பேரண்ட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச சிவமதிக்கு டக்குன்னு சாப்பிட மாட்டேன் பிள்ளைகளோ நீங்கள் அன்பான ஆக்களோ கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் அப்போ தான் அதில் ஒரு சந்தோஷமாக சாப்பிட்லாம் பிள்ளைகளுக்காண்டி தான் வந்தேன்னா இப்போ பிள்ளைகளுக்காண்டி ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் பைஜியாக போட்டு கொஞ்சம் குழம்பு அப்படி நல்லா இருக்கும் எங்கடா அப்பா நான் அன்புக்காண்டி எல்லாம் குழம்பெல்லாம் ஊற்றினான் அப்பா கொத்து கொட்டி விட்டாருங்க அப்பா போய் அங்கே கொத்த விட்டுட்டாங்களா அப்பா என்னப்பா அந்த அண்ணாக்களை நல்ல அண்ணா அந்த அண்ணாக்களை நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கட அப்பா ஆசையும் நிறைய பேரிட்டு என்ன கொத்தி அந்த அண்ணன் அந்த அண்ணன் தான் சொன்னார் வாங்கன்ட்டு என்ன அண்ணா கூப்பிட்டு அப்பா அவங்க கொத்திக்க தந்து அப்பா கொஞ்சம் வைக்கப்படுறா குட்டி பேபி கொத்தி விடுறோம் என்னப்பா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்துருக்குறீங்களோ தெரியல மிஸ் பண்ணாமல் வாங்கும் கண்டிப்பாக அதுவும் சாட்டர்டே வாங்கும் அடுத்த வருஷமும் நடக்கும் இதை மிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஒரு ஃபன் தானேங்க நல்லா இருக்கும் இது என்னது கனடாவில் ஃபுல்லாகவே குளிர்லாம் வாழ்க்கை கொஞ்சம் சம்மருக்கு 2 மாதம் தான் கொஞ்சம் வைக்க அதை மிஸ் பண்ணாமல் வாங்கும் சந்தோஷம்
இதுல என்னென்ன ஃப்ளேவர்னு சொல்லி நான் எடுத்தா நல்லா இருக்கும். Whatever is This in is there. our classic. சரி. Now, typically, This is the we pineapple. get ஓ பைனாப்பிள். This is drifts to spin, but we're gonna get really out of the back Okay. to have some live music while all this is Sauce that happening. we have. You do not have to மோர் finish இதுல the இது wine. மோர் ஸ்பைசியா You இருக்கு. do have to This is finish the one the most custard. spicy. Yeah? Yeah. You want to try? No. Now, what are we fighting So for? you want to try Why mango or are we something? here? Yeah, pineapple. Dragging Pineapple. us. Okay, Yes. sure. It's the ownership of this belt. It's what everyone waits for every year. Have we had people puke in the fast? Absolutely. It's happened. But அடிக்கிற வக்கைக்கு பைசி சாப்பிட்டா they came out on top. தாங்க முடியாது. அதான் நார்மல் One year பைசி. is so bad, Thank you. Yeah. but we don't talk about that yet. இங்க பாருங்க. Now, பைனாப்பிள் போட்ட பைசி சாப்பிடுறோம். அதுவும் when I அடிக்கிற. call your name, I need you to stand up, give a little wave to the crowd. They've already signed their waiver forms. I've already made a little bit of money off each of them. I'm going to give you a couple minutes to place your bets பைனாப்பிள் right now. அப்படியே பைனாப்பிள் ஃப்ளேவர் This அடிக்குது. one's நல்லா இருக்கு. not நைஸ். winning. Thank you. This one scares me a Bite little கொஞ்சம் bit. கம்மியா இருக்கு. And she apparently doesn't Yeah. eat much. He actually dances to the TMU Tigers. Do you not? Yeah? He's going You to try do? the hottest pepper in Well, the see, you world. dance today. Oh. Serena. Aishna. Nikhil. Rylan. Abhishek. Ravi. Ladies and ஓ gentlemen, make அப்பா some மோர் noise for பைசி your சாப்பிட்டு பார்க்க போறாராம். ட்ரை பண்ண போறாரு. சாப்பிடுங்க பா. eating competition. Now, ladies and gentlemen, I want you to count it down with me. எப்படி இருக்கு? Starting from 5. Close the box. Thank you. Close the box. We're going to make this official. Other clue, without that only background, there's going to be a music. இங்க பாருங்க. இதுல மோஸ்ட்லி உங்களுக்கு எது விருப்பம்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து வாங்குங்க. Thank you. இங்க பாருங்க. கொத்து சாப்பிட்றாத கொத்து பசுகளுக்கு நாங்கள் கொத்து சாப்பிட்ற ப்ரோக்ராமில் போட்டிக்கண்ணே. இதில் யார் வின் பண்ணினமோ தெரியல. எப்படி வின் பண்ண போனால் அதுக்கு இருக்கிற அடிக்கிற வெதருக்கும் ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிடலாம் அது டக்குண்டு. Remix live, Rhythm of Remix live coming through. Live from Basement Sound Crew. Rhythm of Remix. யார் வின் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரியா இதில் This is a beat that one dropped on my wedding. This is it right here. This one. That's a tumbler. No fork, no nothing. Straight pipe. That's all it is. There we go. Another one. Yo, zoom in quick, cause Serena, keep going, Serena. You have to swallow everything in your mouth. There can be nothing. You gotta finish it off. Finish that green onion right there. Finish the green onion. Serena, chew. ஃபினிஷ் இந்த green onion. Serena, chew. Ladies and gentlemen, oh my God. We have been witness. I did. Wait a second. This is Serena. She's a loser. This is Aishna. Let's give it up for Aishna. All right, ladies and gentlemen, Aishna. எங்கட அப்பா போல் அடிக்கிறேன். நான் அங்கே போய் கொத்து சாப்பிட்றத பார்க்க போட்டோம். ஏய்
அப்பா மீன் பண்ணிட்டேன். Good job. Now, they told me I'm not like, I'm just a champion by heart. But they said I can pass this on to champions. Ladies and gentlemen, your 2026 Kotu Fest eating competition champion. Give it up one more time for Aishna! You guys drink beer? Sorry? You drink beer? Yeah, we could get some free No, this is my husband. For the rest of my friends, the Kotu's on the house. Now get off my stage. Okay. We're gonna clean this all up. அப்பா நான் ப்ளே பண்ணவா? Look at that. We are really out. Who's gonna keep going at the live music? Didn't win. Clean up this mess. Look at that எங்கடாப்பா வின் பண்ணிட்ட சோடா வாங்குறார். Thank you, bro. அங்க யார் வந்திருக்காரு? சுதன் அண்ணா வந்திருக்கார். ஹாய் சுதன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க அண்ணா? நாங்கள் அங்கே நட்சத்திர ப்ரோக்ராம் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்குறோம் என்ன, அதான் பாசம் என்ன, எங்கே வந்தாலும் அது பாசம் முழுக்குது என்ன. ஓகே ஓகே பாருங்க. ப்ரைஸா எனக்கு தெரியாது பிள்ளைகள். ஓ மட்டன் புட்டினா ப்ரைஸும் போட்டு சீஸ் போட்டு அங்கே மட்டன் குழம்பா ஊற்றினா சரி, மட்டன் புட்டின் சரிங்கோ. அது இங்கே ஃபோன் பண்ணாங்களுக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு இதெல்லாம் டக்கு டிக்கி டிக்குன்னு வருமுங்கோ. என்ன செய்கிறது, நாங்கள் தாயா பிறந்தபடியாக கொஞ்சம் கொண்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். லவ் சாப்பிட்டு பார்க்கலையா? ஓகே, மட்டனோட சாப்பிடுவோம், லவ் சாப்பிடுப்போம். லவ் கொத்த கொடுத்து உரைக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுங்க பாய்ச்சி ஏன்னா லவ்வுக்கு கொஞ்சம் வெள்ளைக்கறி மட்டும் தான் செய்யணும் போலடா. சூப்பராக இருக்கு. மட்டன் வாசம் அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. பிரசின வாசமே தெரியும், செமையா இருக்கு. ஏன் இங்க பாருங்க, மேயர் கொத்த போறா கொத்து அங்கே கொத்து எங்களோட தமிழ் மக்கள் இல்லை எல்லாரும் தான் பாருங்க. மேயர் கூட எங்கட கொத்து விருப்பம் என்ன. சூப்பர். அப்படி வலிச்சு செய்கிறது. நல்லா இருக்கு. எங்க ஆத்துக்காரி வேற இல்லையா? வேலையா வரல, அப்படி வந்துருக்கலாம். வேலை தானே பிடிக்கிறதுக்கு டைம் இஷ்யூவால நாங்க வந்தா கூட்டின்னு வாங்க, நாங்களோட திரிவா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு பிள்ளைகளுக்காண்டி வந்தோம். அங்க இருக்கணும் அந்த இடத்துல. நடந்து We're going to see you
you in the அதான் மார்னிங்ல இருந்து நடந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. நாங்களும் தான் மார்னிங்ல இருந்து நடந்துட்டு இருக்கோம். என்ன இருக்கல? இது நடக்குது மார்னிங். ஓ மார்னிங்ல தான் 11 o'clock இருந்து 11 மணில இருந்து நடக்குறான். ஓ அதான் வேற லெவல் இருக்கும். ஆனா சம்மர் போயினா கனடா நிறைய அதான் Ladies and gentlemen, we're almost there. இனி ஒரு ப்ரோக்ராம் வரும். ஒரு ப்ரோக்ராமுக்கு தம்பியை பார்க்கலாம். இனி பின்னருக்கு தான் பார்க்கலாம். இந்த முறை கொஞ்சம் It's filling up. If you look around to your left and right, our talented brothers and sisters have come here to ஓ போன support முறை ரேக். the vendors, the artists, the event அப்ப itself. கல்யாணம் காட்டினீங்களா ரேக் வேண்டாம்னு விட்டாங்க. Every single person சரியான கஷ்டம். here today. Make some noise for ஏன்னா அது yourself. கொஞ்சம் கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலை தானே ரேக் போடுற ஈஸி. Next up, காசு மேக் பண்ணலாம். காசு மேமேக்கா நித்திரை அதெல்லாம் கஷ்டம். நிறைய பிரச்சனை இருக்குது. நித்திரை முக்கியம் பலதாக்கி விட்டுருமா. அப்ப என்ன நீங்க டிரைவ் பண்ணீங்க ஒத்து நாங்க மட்டும் கொத்து வாங்கினோம். எதுல அங்க இது நல்லா இருந்தது. அப்பா அங்கதான் வாங்கினவே. அப்ப அப்பா வாங்கினது நாங்களும் டிரைவ் பண்ண அப்புறம் எல்லா கடையில எனக்கு பிடிச்ச பிரைஸ் வாங்கினாங்க. நாங்க சர்பத் வாங்கிச்சு நமக்கு சோமதிக்கு பிடிச்சது தண்ணி தான். நானும் டயட்டு தானே ஒன்றும் செய்யல சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்போ 9 மணிக்கு இன்னொரு பாட்டி இருக்கு. இன்னொரு பாட்டி இருக்கு. ஃபுல் டயட். Alright, this first song is called Wake Up. அது பிரச்சனை இல்லை. இல்லை உடம்பு கொஞ்சம் உடம்பு குறைக்கத்தான் வேணும். ஆனால் இந்த வயசுல சின்ன வயசு கொஞ்சம் கவனமா இருக்கும். நோனோட இப்போ கவனமாக இருக்கணும். காலங்கள் கூலங்கள் எல்லாம் பிள்ளையா கிடைக்கும். கோலங்கள் பிள்ளையா இருக்கு. சின்ன கடை ஒரு பெரிய அப்புறம் ஹெல்த்தியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராமும் போங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் என்ஜாய் பண்ணணும். வேறு ஒருத்தரும் என்ஜாய் பண்ணல. நாங்கள் என்ஜாய் தான் பண்ணுறோம். ஆனால் பார்க்க என்ஜாய் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் இது எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது சந்தோஷமா நடக்கும். இரவு நித்திரமுடிச்சு எடிட் பண்ணி நாளை அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறது ஒரு என்ஜாய் தான். அப்புறம் சந்தீப் மில்லானுக்கு அடுத்த மிட்லாண்ட் சந்தீப். one more time. ஸ்டார்ட் ஆகிட்டு Yeah. That's the energy we all need. எங்கடப்பா அங்கே இருந்து ஓடி போய் மேலே இருந்து உயரமா எடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு காணொலி எடுத்து கொண்டிருக்கேன். கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம். ஆனால் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே என்னெல்லாம் இருக்கு அங்கே நாங்கள் 2 இடத்துல வாங்கி கொத்துக்கு வந்தாக்கலாம். மோஸ்ட்லி கொத்து தான். DJ Jiva. ஓகேங்க பண்ணடிங்க பாய் பாய். For a couple years now, and I love to see the community come together like this. You know what I'm saying? இப்போ எங்கட அப்பா மேல இருந்து என்ன எடுக்கிறார்? அப்பதான் உயரமா இருக்கு. Yo, Drips, what are we waiting for? Drop that. Let me talk some shit. Yo, Impress. You remember the day we recorded this, right? Yo. அப்படி இருக்கு. உயரமா நின்று எடுத்தா அது ஒரு தனி அழகுன்னு சொல்லி மேல இருந்து ஓடி படுத்த எங்க அப்பா காண்டி இந்த கொத்து 10 பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வேற கொஞ்சம் டாக்டர் வந்தோடனே கொஞ்சம் எங்களோட மக்கள் கொஞ்சம் கூடவே இருக்குது. முதல்ல நாங்கள் வேற கொஞ்சம் ஏழி வந்தபடியா அது கொஞ்சம் காட்டெல்லாம் போடு ஏறணுதுன்னா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கூட்டவே இருந்தால் தான் பாட்டு நல்லா இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம் அப்படி இருக்கு. சில பாட்டுக்கும் எடுக்கலாம். கொஞ்சம் வேற அப்படி இருக்கு. வாங்க போய் கொத்துவோம். Make some noise one more time for this amazing artist. Awesome. Thank you so much. All right. We're switching it up a little bit. We have a surprise performance.
வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கிறீங்க? எத்தனை முறை என்னோட தமிழ் மக்களை பார்த்தாலும் அத்தனை முறையும் உனக்கான சப்போர்ட் இருக்குன்னு நான் இன்றைக்கு தமிழை தாண்டி என்னோட தமிழர்களுக்கு சரண்யா விளையாடும் ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வலம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தென்மானம் தவறாது எங்கிலும் அடக்கு முறைகள் அதை உடைத்து இறங்கி தர நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வான மலர்ந்த கரை கால பிறந்து படை மண்ணை நினைத்து அட உன்னை நினைத்து அட என்னை நினைத்து அந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகத முடியாது முப்பாட்டன் ராவணன் 10 ரத்தத்தில ஒரு பொற்கொடி மலர்ந்தது. நன்றி. கேள்வி கேட்கலாம், கதைப்போம். என்ன அண்ணமாரே? ஓகே சின்ன படி என்ற குடும்பம் கதை கட்டும் அவனால கேள்வி வச்சிருப்பாங்க. சின்னப்படி கொடுங்க, கேள்வி வச்சிருப்பாங்க. How long have you been singing for? என்னப்போ தமிழ் தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க. ஏனால் இது என்ன, இது சிரிக்கிறதுக்காக இல்லை. நான் இங்கே வந்து பார்த்தது வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு படியிடம் என்னோட ஆங்கிலத்தில் கதைக்கிறேன். அண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா உங்களை எல்லாரையும் தமிழ் படிக்க வச்சிருக்கணும். ஸோ நான் தமிழில் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா இப்படி இருக்கிறீங்க? இப்போ சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சும்மா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட தமிழ் நல்லா வலிவாக இருக்குது கதைக்கிறது. தேங்க்யூ அண்ணா. தமிழில் கதைக்கிறோம். ஓகே. Who else wants to talk? வணக்கம் பாரிசன். வணக்கம். எப்படி மக்கள்? நான் நல்லா இருக்கிறேன். ஏன் மெலிஞ்சிட்டீங்க? ஐயோ, நான் எப்போ குண்டாரு நான் மெலினத்துக்கு. நான் எப்போவே ஒல்லியாக தான் இருக்கிறேன். ஆனா நாங்க மீடியாவில் பார்க்க கொஞ்சம் குண்டாக தான் இருக்கிறேன். இப்போ நேரம் உங்களை எல்லாம் பாசத்திலையும் எல்லாரும் பிச்சு கொண்டு போட்டேன். நடிச்சு போட்டேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. Okay, we got a question over here. வணக்கம் பாய்சன். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. ஏடாக வரவேற்கிறதுக்கு நன்றி. நன்றி. அனைவருக்குமாக நான் உங்களுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எத்தனை வயசில் பாட்டு பாடணும்னு சொல்லி உங்களோட மனசில் உங்களுக்கு பதிந்தது? நான் வந்து முதல் அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்கல. ஸோ பஜனையில் தான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணேன் நான் கோயிலுக்கு பின்னுக்கு. ஸோ அதுக்கு பிறகு நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படித்தேன். நான் டிகிரி முடிச்சுட்டு எம்எல்டி. ஸோ உங்களுடைய அம்மா அப்பா மாதிரி எங்களுடைய அம்மா ஆசைப்பட்டவா என்னை படியன் வந்து ஒரு டாக்டராக வரணும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். அப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா ஓகே மருந்து கண்டுபிடிப்போம், ரிசர்ச் தான் செய்வோம்னு போட்டு எம்எல்டி முடிச்சுட்டு டிகிரி மாஸ்டர் செய்வோம்னு வலிக்கிட்டான். அதுக்குள்ள இந்த பாட்டு வைரல் ஆகிட்டது. இந்த சிஞ்சிதமோ தமிழோ வியமோ அடி மாறுதமோ இந்த காவியமோண்டு. ஸோ அதோட அப்படியே பிஸி ஆகிட்டேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு 4 படம் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு கேள்வி இருக்குதான். ஏன் கடவுள் பற்றி பாட வேணும்? அது வந்து மெயினாக சொல்ல போனால் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். ஓகே, கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லணும்னால் எங்களை வந்து இயக்குறது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக எங்களை எல்லாரையுமே ஒரு அம்மா அப்பா ஒரு எனர்ஜி, எங்கள் அம்மா அப்பா தான் பாசம் ஒரு எனர்ஜி. ஸோ அதுவும் ஒரு கடவுள். ஸோ அதனால எனக்கு முருகனை வந்து நான் அதிக பாசம் பண்ணால் முருகன் வந்து தமிழுக்கான ஒரு கடவுள். ஸோ நான் முருகனை வந்து சைவ சமயம் என்று பார்க்கல, முருகனை ஒரு தமிழன் என்று தான் பார்க்குறேன். ஸோ அதனால நான் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதோட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்கு தமிழுக்கு ஒரு கடவுள் முருகன் என்றா, தமிழுக்கு ஒரு தலைவன். அதனால தான் மெயினாக நான்
பக்தி பாட்டு பாடியிருக்கிறேன். அது வெறுமனே கடவுளுக்கான பாட்டு இல்லை. நான் எழுதியிருப்பேன் எப்படி என்றால், தனக்கு ஒரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன், பார்வதி மகன் பாடங்கள் சொன்ன மகன், யாரும் எனக்கு இல்லை என்று நாதியற்று நான்கிழங்க ஆறுதல் தந்த மகன், பார்வதி மகன் ஆறுதோல் வென்ற மகன் என்று. அதோட அதில் எழுதியிருப்பேன் அரக்க நெல்லவாண்டு. ஏன் அரக்க நெல்லவாண்டு எழுதியிருப்பேன் என்றால், எல்லாரும் வந்து எங்களோட அதாவது இலங்கையில் இருக்கிற தமிழர்களை, எங்களோட ஈழ தமிழர்களை வந்து ஒரு ராவணன் என்ற ஒரு போர்வையினூடாக அப்படி அரக்கர்கள் என்ற ஒரு சித்தரை கொண்டு இருக்குது. சரி, அரக்கர் என்றா என்ன? ராவணன் வந்து சீதையை தூக்கணும் கூட மட்டும்தான் நெகட்டிவ், அதை தவிர மைனஸாக கதைக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஆகவே பார்க்க ஓகே, சிவபக்தன், அதை விட கலை பத்தில் தலை சிறந்த ராவணன், பெரிய வீராதி வீரன், யாருக்குமே கவலை என்ற ஒன்றை காட்டாதவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் அரக்கன் என்று சொன்னால், நான் அரக்கன் என்று அக்செப்ட் பண்ணுறேன், நான் அரக்கன் தான் என்று. அதுதான் நான் எழுதியிருப்பேன். எந்தனை ஆளும் சுந்தரவேலும் செவல் கொடியேறும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் எந்த நின்னாகும் பாடும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா, அஞ்சி அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அரும் தமிழ் கிறுக்கன் அல்லவா, ஆறு முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவாண்டு. ஸோ அதனால தான் இது சைவ சமயத்துக்கான பாட்டு இல்லை, இது தமிழுக்கான பாட்டு நான் நினைக்கிறேன். அவர் தம்பி எடுப்பு சொல்லுவோம் என்ன நடந்த கையில சரணி அங்க போங்க. தள்ளா மடங்கோ தெரியாது. For the first time, we're here.
many more to come, but this is what we're starting off with. On a count of 3, scream saffron. Okay. 1, 2, 3. Okay, I'm done with Why is that? Why is that? John, make some noise for Keith. What is it? Well, Kamala gonna do what Kamala gonna do best. We stick it through. We see it to the end. Ladies and gentlemen, make some noise for the organizers and our sponsors for tonight. This event is brought to you by Ivana Nasogan, Family Dental, Value Mobile, and Air Rental. My name is MC James. You can hire me for your events. You can follow me at MC James. On the stage, and also shout out my wife at Turn me on my baby, got me outside. Yeah.